வணக்கம். இன்றைய மெய்ப்பொருள் காண்பதறிவில் அச்சு ஊடகங்களில் வந்திருக்கும் முக்கிய செய்திகளின் பின்புலத்தை ஆய்வோம். ஃபட்னாவிஸ் கவர்மெண்ட் கேரிஸ் த டே. நேற்றைய நாள் இருக்க இந்த நாளை கையில் எடுத்துக்கொண்டு போய்விட்டார் ஃபட்னாவிஸ். யார் ஃபட்னாவிஸ்? மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சர், பாரதிய ஜனதா கட்சி முதலமைச்சர். நம்பிக்கை ஓட்டு போட்டிருக்காங்க. நம்பிக்கை ஓட்டுல சிக்கல். சிவசேனா கூட்டணி கட்சியை வெட்டி விட்டுட்டியே, அவிய ஆதரவை கேட்டியலா? வந்தாங்களா? தெரிய இல்லை. தேசியவாத காங்கிரஸ் நாங்களே ஆதரவு தர்றோம்னாங்களே, தந்தாங்களா? இல்லையா? தெரிய இல்லை என்ற சூழல் சிக்கலா இருக்கும் பொழுது இந்த நம்பிக்கை ஓட்டு. சரி, கடும் அமளிக்கு இடையே மராட்டிய பாரதிய ஜனதா அரசு நம்பிக்கை ஓட்டெடுப்பில் வெற்றி. மீண்டும் ஓட்டெடுப்பு நடத்த சிவசேனா காங்கிரஸ் கோரிக்கை. பிஜேபி வின்ஸ் பேட்டில் ஆஃப் நம்பர்ஸ் இன் மகாராஷ்டிரா அசம்பிளி. நம்பர்ல தான் ஜெயிச்சிருக்காங்களா? வெற்றி. மகாராஷ்டிரா சட்டசபை ஓட்டெடுப்பில் பாரதிய ஜனதா அரசு வெற்றி. சிவசேனா காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கடும் அமளி. காங்கிரஸ் சிவசேனா கிரை ஃபவுல். யோ மோசடின்னு கத்திருக்கானுல. ஆமா, அதாவது ஜனநாயகத்தினுடைய குரல் வழியை நெரிச்சிட்டாங்க இவங்க. எப்படி நெரிச்சாங்க? காரணம் என்ன அப்படின்னா, நம்ம தேசியவாத காங்கிரஸ் இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு 41 சீட் இருக்கு. இவங்க இந்த 41 சீட்டையும் நாங்க உங்களுக்கு ஆதரவு அளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ஆதரவை பெற இவங்க விரும்பல போல இருக்கு. ஆனாலும் அந்த கட்சியினுடைய தலைவர்ல இருந்து, அந்த கட்சியில ஏற்கனவே அமைச்சரா இருந்தவங்கல இருந்து ஏகப்பட்ட கேஸ் இருக்குல்ல, இவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாதான் நாம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற இதுல, அதாவது சரத் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சி நிறைய வழக்குல சிக்கிட்டாவ. அதனால சிக்கலை தீக்க இப்படி பண்ணிட்டாவங்க. ஆமா, அதனால அவங்க 41 பேரும் ஓட்டு போடாம அப்ஸ்டெயின் பண்ணிட்டாங்க. நாங்க உங்களுக்கும் இல்ல எங்களுக்கும் இல்லையா, வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. வாக்கெடுப்புல கலந்து கொள்ளல அப்படின்னா இவங்களுக்கு தேவையான அந்த வாக்கினுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருது இல்லையா? 144 தேவை அப்படிங்கிற இடத்துல இவங்க 41 பேரும் வெளியே போன உடனே 127 தேவை அப்படின்னு வந்துருச்சு. 124 தேவைன்னு வந்துருச்சு. 7 சுயேட்சைகளும் நாங்க ஆதரவு பிஜேபிக்குன்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. நேத்து அசம்பிளிலையும் சொல்லிட்டாங்க, வாங்கி வச்சுட்டாங்க. அதனால இந்த ஓட்டு போடுற கதையெல்லாம் கிடையாது, குரல் ஓட்டு அப்படின்னு சொன்னதுல தான். அதனாலதான் இவங்க ஃபவுல் அப்படின்னு சபாநாயகர் சொல்றாரு. ஆனா பேரவைத் தலைவர் தேர்தலுக்காக காங்கிரஸ் ஒரு வேட்பாளரை நிப்பாட்டிச்சு, சிவசேனா ஒரு வேட்பாளரை நிப்பாட்டிச்சு. ஃபட்னாவிஸ் உத்தவ் தாக்கரே என்ற சிவசேனா தலைவர்கிட்ட பேசினார்னே வந்துச்சு. அப்ப அவையெல்லாம் வந்து திரும்ப பெற்றுக்கிட்டு பேரவைத் தலைவர்னு நீங்க தானே வந்து நீங்களே செவிச்சு வந்துக்கிடுங்க ஐயா, ஒருத்தர் எதிர்ப்பு இல்லை, என்ன போட்டி இல்லை என்ற நிலைமையை உருவாக்கி அவைய வந்த பிறகு இந்த நம்பிக்கை இல்லா தீர்மானம். அப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து திரும்ப பெற்று தங்கள் வேட்பாளர்களை தங்களை கொண்டாந்தாங்களேன்னு கூட பார்க்காம பாசக அரச தந்திரமாக ஜெயிக்க வச்சுட்டாருங்கிறதுனாலதான் இப்படி வந்து அவைய கத்துதோட விடலையாம இந்த காங்கிரஸ் வேற கெரோ பண்ணிட்டாங்க நேத்து. அந்த அங்கிட்டு இங்கிட்டு தள்ளு முள்ளுல கவர்னருக்கு அடிபட்டுருச்சுங்க. அந்த அளவிற்கு வன்முறையான ஒரு நிகழ்வு நடந்ததுனால 15 காங்கிரஸ் எம்எல்ஏக்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. காங்கிரஸ் எம்எல்ஏ சஸ்பெண்டட் ஃபார் மேன் ஹேண்ட்லிங் கவர்னருங்க. அடிச்சு போட்டாரு அப்படின்னு சொல்றானுவா. அடிச்சு போட்டுருப்பாரா, ஆனா அவராவே தானே கீழே விழுந்து அடிச்சு போட்டுக்கிட்டாரா அப்படின்னு நமக்கு தெரியாது. இப்ப எவ்வளவு நாள் அப்படி இடைநீக்கம் செய்திருக்காங்க? 5 காங்கிரஸ் எம்எல்ஏக்களை 2 வருடம் இடைநீக்கம் செஞ்சிருக்கிறாங்க. அப்பா 2 வருஷமா? இது நம்ம தமிழ்நாடு சட்டசபையை விட ரொம்ப மோசமா இருக்குது. இந்த சட்டசபையினுடைய அமர்வுக்கு முழுமையாக திமுக உறுப்பினர்கள் எல்லோருக்கும் இடைநீக்கம் வர முடியாது அப்படின்னு தனபால் அறிவிச்சாரு. நம்ம அறிவிச்சாரு. அவர் வந்து அந்த சட்டசபை கூட்டத்தொடருக்கு மட்டும்தான் வர முடியாது அப்படிங்கிறது தான். ஆனா கேப்டனுடைய எம்எல்ஏஸ்களை 6 மாசமா 1 வருடமா அவங்க இடைநீக்கம் செஞ்சாங்கல்ல. ஆனா இவங்க ரொம்ப முந்தி போயிட்டாங்க, 2 வருட இடைநீக்கம் செஞ்சுட்டாங்க, தாண்டி போயிட்டாங்க மகாராஷ்டிரா. ஆனா இதை நான் நினைக்கேன், எதிர்கட்சி மறுபடியும் எடுத்து சொல்லி உடனே சபாநாயகர் கேட்டு ஆலோசனை குழுல முடிவு பண்ணி சரி வாங்க அப்படின்னு விட்டுருவாங்கன்னு நினைக்க. நமக்கு தெரியல, இந்த விளையாட்டு சித்து விளையாட்டு எல்லாம் ஜனங்கள் எல்லாம் சுத்தி விடுது. ஆனா சிவசேனைட்ட மோதிக்கிட்டு அது பாசகவுக்கு தான் நட்டம்னு நேத்தே ஆங்கிலேயர்ல இருந்து எடுத்து சொன்னத அண்ணாசாலை தமிழேடு அவியருக்கு ஆதரவு இல்லை. சிவசேனா உறவை முறித்தால் மத்திய அரசுக்கு சிக்கல், சட்ட திருத்தங்கள் நிறைவேற்றுவது தடைப்படும். அதுதான் நம்ம நேத்தே 392 பேர் ஆதரவு தேவைன்னு நம்பர் மகன் பண்றீங்க. பார்லிமெண்ட்ல 2 சபையிலும் கூட்டி சேர்ந்தாத்த அந்நேரத்தில் இந்த மாதிரி மசோதாக்களை சட்டமாக்க முடியும், அது சிக்கலாயிரும் யா என்பதாக போட்டிருக்காங்கன்னா, இங்கே நம்ம ஊரில் காவிரியின் குறுக்கே புதிதாக 2 அணைகள் கட்ட கர்நாடக முடிவு மத்திய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தல் வந்திருக்க. இது ரொம்ப பெரிய அடுத்த சிக்கலாகவும் பெரிய பிரச்சனையாகலாங்க வந்து நிற்கி.
இதுல இந்த 2 அணை எங்க கட்டுறாங்க அப்படின்னா அந்த பிலிகுண்டலூர்ல இருந்து கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர், அதே மாதிரி நம்ம ஹோக்னேக்ல இருந்து 50 கிலோமீட்டர்னு சொல்றாங்க தொலைவில் அமைந்துள்ள மேகதாது என்ற இடத்துல இந்த அணைகள் கட்ட போறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா தினத்தந்தி எடுத்து போட்டிருக்கு ஆடு தாண்டும் காவிரி அப்படின்னு. ஆடு தாண்டும் காவிரி எங்க இருக்கு அப்படின்னா அந்த குடகுன்னு சொல்றாங்க இல்லையா, குடகுல தான் காவிரி உற்பத்தி ஆகுது. உற்பத்தி ஆகிற இடத்துல ஆடு தாண்டக்கூடிய அளவுல தான் காவிரி ரொம்ப சின்னதா இருக்கும். அது அப்புறம் ஃபர்தரா வந்து மற்ற எல்லா கிளை நதிகள்லாம் சேர்ந்து வரும் பொழுது நம்ம ஸ்ரீரங்கம் பக்கம் வரும்போது பிரம்மாண்டமாக வரும் அப்படிங்கிறது தான். அப்போ எப்போவுமே சொல்லுவாங்க ஒரு முயற்சி சின்னதாக இருந்தாலும் வெற்றி பெறும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆடு தாண்டும் காவேரியை பற்றி சொல்லுவாங்க. பாருங்க அந்த காவேரி ஆரம்பிக்கும் போது ரொம்ப சின்னதாக இருந்தது, அப்புறம் பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. அது மாதிரி நம்ம முயற்சி சின்னதாக இருந்தாலும் நிச்சயமாக வெற்றி பெறலாங்கிறதுக்காக சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஆடு தாண்டும் காவேரி பக்கத்தில் நிச்சயமாக அணைக்கட்டு கட்டுவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் இந்த மேகதூது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த இடம் எப்படின்னா கேரளால இருந்து கபினியில இருந்து தண்ணி வருது. அதே போல அங்க கேரளால வந்து கபினிக்கு வருது. ஆமா, கபினி அணை என்ற கர்நாடகா, அந்த கபினி அணையில இருந்து தண்ணி திறந்து விடுறது மறுபடியும் வருது இல்லையா, நம்ம மேட்டூர் டேமுக்கு வருது. அதே போல இங்க நம்ம கேஆர்எஸ்ல இருந்து திறந்து விடுறதும் மேட்டூர் டேமுக்கு வருது. ஸ்ரீரங்கம் வழியா மேட்டூர் டேமுக்கு வருது, ஸ்ரீரங்கப்பட்டினம் வழியா வருது. இதுக்கு முன்னாடி தான் இவங்க இந்த மேகதூதுங்கிற இடத்துல 2 அணை கட்டணும் அப்படின்னு ஒரு திட்டம் போடுறாங்க. அப்ப அதுக்கு வரதே தடுத்துரும்ல. ஆமா, அவங்க என்ன மேட்டூருக்கு தண்ணி வராதுன்னு சொல்லிவிட்டு விவசாயிகள் எல்லாம் தொலைக்காட்சியில் வந்து குய்யோ முறையோன்னு கத்துறது நியாயம் தானே. அவங்க என்ன சொல்றாங்க, காவேரி எங்க ஊர்ல தானே இருக்குது, நாங்க பெங்களூர் சிட்டியை பார்த்தீங்க அப்படின்னா குடிக்கவே தண்ணி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது, நாங்க கட்டுற அணை வந்து ஒரு 48 டிஎம்சியை தான் சேர்த்து அந்த தண்ணியை நாங்க பயன்படுத்திட்ட பிறகு எங்களுக்கு மிச்சமான தண்ணி இருந்தால் திருப்பி நாங்க இந்த அணையில தானே திறந்து விடுவோம், உங்களுக்கு தானே வரப்போகுது, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க அப்படிங்கிறது கேட்கிறாரு அந்த அமைச்சர். இங்கு வந்து கொண்டிருப்பது பல லட்சம் ஏக்கர் நிலங்களுக்கு உள்ள விவசாயத்திற்கான தண்ணீர் பாதிக்கும் என்றுதான் விவசாயிகள் குமுறல்னு வரும்பொழுதுதான் என்ன ஒவ்வொருத்தரும் நம்ம முதலமைச்சர் பன்னீர்செல்வம் காவிரியின் குறுக்கே கர்நாடகம் அணைகள் கட்ட அனுமதிக்க கூடாது அப்படின்னு நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதிட்டாரா. பிரதமருக்கு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் கடிதம் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு பக்கம் போட்டா புதிய அணைகள் கர்நாடகத்தை கண்டித்து பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும்னு கருணாநிதி வலியுறுத்தல். ஆமா, பேரவையை உடனே கூட்டுங்கய்யா. அவரு தமிழகத்தை பற்றி கிஞ்சித்தும் கவலைப்படாமல் கர்நாடகம் தன்னிச்சையா முடிவெடுத்து காவிரி ஆற்றில் மேலும் அணைகள் கட்டுவதா வீண் வம்பை விலை கொடுத்து வாங்க முற்படும் கர்நாடக அரசுக்கு தமிழக அரசு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும். பரவாயில்ல, எதிர்க்கட்சி தலைவர் கலைஞரே தமிழர்கள் எதிர்க்கட்சி தலைவர் இல்லைன்னு விஜயகாந்த் அன்னைக்கு வந்துடுவாரு. சரி, தமிழர்களின் வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட இந்த முக்கியமான உயிர் பிரச்சனை குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி உச்சநீதிமன்றத்திலும் காவிரி நடுவர்மன்றத்திலும் உரிய தீர்வுக்கு உடனடியாக முறையிடுக, சட்டப்பேரவையினை கூட்டி கர்நாடக அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றுக, தமிழக அரசை வலியுறுத்தி தலைவர் கலைஞர் அறிக்கை என்பதாக இதற்காக சட்டமன்றத்தை கூட்டுங்க. இதற்காக மட்டும் கூட்டினா பரவாயில்லையா, நீங்க மற்றதெல்லாம் பேசுவியோ என்ன? அவங்க முன்னாள் முதல்வரை பற்றி மக்களின் முதல்வர் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களை பற்றி நீங்கள் அவங்களுக்கு ஏற்கனவே அரசு இதெல்லாம் போட்டாச்சு, அவங்களுக்கு 4+6 வருஷம் 10 வருஷம் தேர்தலை போட்டியிட முடியாது, இன்னும் போட்டாச்சுன்னு திருப்பி சட்டசபையில் பேசிட்டு பதிவாக்குவியோ? இந்த வில்லங்கம்லாம் வேணான்னு நினைக்காரா ஓபின்னு நமக்கு தெரியல. போட்டது தானே 10 வருஷம் தேர்தலில் நிற்க முடியாது உண்மைதான், அதை ஒன்றும் செய்ய முடியாது. சட்டசபையில் பேசினாலும் எங்கே பேசினாலும் இது இந்த புதிதாக அணை கட்ட அனுமதிக்க கூடாது அப்படின்னு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் சொல்லியிருக்காரு. முன்னாள் மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன் சொல்லியிருக்காரு. அவங்க ஜி.கே. வாசன் 28ஆம் தேதி திருச்சியில் இடம் பார்த்துக்கிட்டு பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கு, பெரிய கலகலப்பாக இருக்குங்க. அதனால வந்து இனிமேல் தமிழ்நாட்டு விஷயமெல்லாம் பேசுவாருங்க, தைரியமா பேச ஆரம்பிச்சாரு. மீனவர்கள் பிரச்சனையை பேசுறாரு, இப்ப காவேரி பிரச்சனையை பேசுறாரு. அதே மாதிரி கோமா தேக்கே பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் புதிய அணைகளை கட்டும் கர்நாடக மத்திய அரசு அனுமதிக்க கூடாது. ஆமா, என்ன அதே மாதிரி ஐஜேகேயும் அவங்களும் சொல்லி இருக்காங்க. அதாவது நேற்று காவிரி இஷ்யூ வந்த உடனே எல்லா தலைவர்களும் அதை எதிர்த்து மத்திய அரசு அனுமதிக்க கூடாது அப்படின்னு மத்திய அரசிட்ட வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க. மியான்மர் எதிர்க்கட்சி தலைவி ஆங் சாங் சூக்கியுடன் மோடி சந்திப்பு பாருங்க. நம்ம நரேந்திர மோடி அந்த அளவுக்கு இதுக்காகவே போனாரா அப்படின்னா, ஆசியன் இந்தியா மாநாட்டின் போது மாநாடு மியான்மர்ல மாநாடு நடக்குது. ஆனா இவங்க எதிர்க்கட்சி தலைவர் இவர் தங்கி இருந்த அந்த பார்க் ராயல் ஹோட்டல்ல வந்து சந்திக்கிறாங்க. ஆங் சாங் சூ கி. அது மட்டும் இல்ல, இவங்க சொல்லியிருக்காங்க இந்தியா இஸ் மை செகண்ட் ஹோம்.
ஆஹா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இரண்டாவது தாய் நாடு இந்தியா, உடனே இங்கதான் படிச்சாகலாம் வந்தபோது, அதுதான் வில்லங்கம். உடனே அந்த விஷயத்தை வந்து ட்வீட் பண்ணிட்டாங்க. நம்ம சையத் போயிருக்கார் இல்லையா, சையத் அக்பருதீன், அவர் உடனே ட்வீட் பண்ணிட்டாரு நம்ம பிஎம்ஓ இந்தியா அப்படின்னு சொல்லி. அரசியல்வாதிகள் இல்லாம அதிகாரிகளும் வெளிவிவகாரத்துறையினுடைய பேச்சாளரான சையத் அக்பருதீனும் ட்விட்டர்ல போட்டு விட்டு அதை பார்த்துக்கிடுங்க ஐயான்னு சொல்லி செலவில்லாமலேயே பிளாக்ல போடுவதன் மூலம் நம்ம ஊடகவியலாளர்கள் பார்க்குற மாதிரி கொண்டு போயிட்டாரா? அது அவரு ட்விட்டர்ல போட்டா, இவர் ஆசியன் மாநாட்டுக்கு போனார்ல, அந்த ஆசிய மாநாட்டில் எடுத்த புகைப்படத்தை இவரும் போட்டிருக்காரு. ஓஹோ, மோடி. ஆமா, சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட 4 நாட்டு தலைவர்களுடன் மோடி பேச்சுவார்த்தை. இந்தியாவில் தொழில் தொடங்க வருமாறு அழைப்பு. வாங்க வாங்க. மேக் இன் இந்தியா, மேக் இன் இந்தியாவில் உற்பத்தி செய்யுங்கள் என்ற அந்த பிரச்சார இயக்கத்தை குறித்து பிரதமர் மோடி விளக்கினாராம். அதை வந்து தாய்லாந்து பிரதமருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சான். ஆஹா, ரொம்ப நல்லா இருக்குதே இந்த திட்டம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கன்வின்ஸ் ஆகி தாய்லாந்து இது செயல்படும் போல இருக்கு. அந்த மாதிரியான ஒரு, அதாவது இந்த ஆங் சாங் சூ கியூ என்பவர் ஏற்கனவே அங்கு வந்து இங்க இந்தியாவுக்கு வந்து மியான்மருடைய தூதரா இருந்தவருடைய மகள். சரி, அது மட்டும் இல்லாமல் அங்கு மக்கள் போராட்டங்களை எடுத்து அங்குள்ள கொடூரமான ஆட்சியை மாற்றுவதற்கு முயற்சி இருக்கும்போது தான் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டவர். 10 வருடம் 20 வருடம் வீட்டுக்காவலுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தாங்களா பல வருஷம். அதுக்கு பிறகு அமெரிக்கா மட்டுமே நிர்பந்தம் கொடுத்துச்சா? இந்திய அரசும் சீனா அரசும் அங்கே உள்ள இராணுவ ஆட்சி கூடயே நல்லுறவில் வச்சிருந்துச்சா? பிறகுதான் அந்த நிர்பந்தங்களுக்கெல்லாம் பிறகு உலக சமூகத்தின் நிர்பந்தத்திற்கு பிறகு, இந்தியாவுக்கு பக்கத்து நாடு சின்ன நாடு உலக சமூகத்தின் நிர்பந்தத்திற்கு பிறகு ஆங் சாங் சூ கியூ விடுதலை செய்யப்படுகிறார். புரிஞ்சுக்கிட்டா இப்படிலாம் நடக்கும். அதற்கு பிறகுதான் இவிய போய் வரவேற்காக அவியல்கிட்ட பேசுறவ பிரைம் மினிஸ்டர் ஜஸ்ட் காம்ப்ளியன்ஸ் வித் மேரிடைம் நார்ம்ஸ் அட் ஏஷியன் என்பதாகவும் என்ன அதே இதுல ஒபாமாவும் வந்திருக்காரு. நேற்று மியான்மர் நாட்டுல வந்து ஆசியான் மற்றும் கிழக்கு ஆசிய உச்சி மாநாடு நடந்தது. ஆக்சுவலி நம்ம அதுல பார்ட் இல்ல, இந்தியா வந்து சவுத் ஏஷியா இல்லையா, அதனால அதுல நம்ம உறுப்பினர் இல்ல. இருந்தாலும் இந்தியாவை இன்வைட் பண்ணிருக்கனால இந்தியா போயிருக்கு. அமெரிக்காவே இன்வைட் பண்ணிருக்காங்க. சோ அந்த இடத்துல ஒபாமாவும் வெறும் என்ன இப்பதானே செப்டம்பர்ல சந்திச்சாரு, மறுபடியும் ஒரு 2 மாசத்துல மீண்டும் சந்திச்சுக்கிறாங்க. அடிக்கடி சந்திக்கிறது ஒபாமாவும் மோடியும் தானே. அதனாலதானே என்னமோ மோடியை பார்த்து ஒபாமா நீங்கள் ஒரு செயல் வீரர் அப்படின்னு பாராட்டிட்டாராமே. ஆமாங்க, பயங்கரமா வந்து பாராட்டி விட்டாரு. இப்படி பாராட்டின அப்போ செயல்படாதவரா ஒபாமா நமக்கு தெரியல. ஏன்னு கேட்டா அங்க வந்து எதிர்க்கட்சி கிளம்பிக்கிட்டு இருக்கு மேல. இங்க இப்படி பாராட்டினதையும் எங்க வந்துச்சுன்னா சமூக வலைதளத்துல தான் இமிடியேட்டா நியூஸ். ஒபாமா இப்படி பாராட்டினாரு அப்படின்னு நியூஸ் சமூக வலைதளம் தான் எல்லாருக்குமே சோர்ஸா ஊற்றுக்கன்னா சரி. ஆனால் ஏற்கனவே அங்க இறங்கிறதுக்கு முன்னால சீனா போய் இறங்கிட்டாராம ஒபாமா. ஆமா, யூஎஸ் சைனா கிளின்ச் டீல் ஆன் கிரீன் ஹவுஸ் கேசஸ். பேக் மே நவ் புட் பிரஷர் ஆன் இந்தியா. சைனா யூஎஸ் டீல் ஆன் எமிஷன் கட்ஸ். இந்தியா ஃபேசஸ் கிளைமேட் பின்சர் என்பதாக போட்டு யூஎஸ் சைனா ஃபைனலி அக்ரி ஆன் கிளைமேட் நார்ம்ஸ் டிஃபென்ஸ் என்பதாக போடுறதுல, அதாவது இவங்க வந்து இப்போ இது ஒரு பெரிய விஷயம். யுஎஸும் சைனா இவங்க தான் 2 லீடிங் கார்பன் எமிஷன் கண்ட்ரிஸ். பொல்யூட் பண்றதுல ரொம்ப லீடிங்கா இருக்கிறவங்க இவங்க தான். இவங்க இப்ப என்ன அக்ரி பண்ணிருக்காங்க அப்படின்னா, உலகத்தில் முழுக்க கரியமில வாயுவை கார்பன் டை ஆக்சைடை மேலே அதிகமாக விட்டு அதன் மூலமாக சுற்றுச்சூழலை கெடுத்து ஓசோன் லேயரில் ஓட்டை விழும் அளவுக்கு பிராணவாயு மண்டலத்தை உடைப்பதற்கு, இந்த சுற்றுச்சூழல் மாற்றங்கள் ஏற்படுவதற்கு கிளைமேட் சேஞ்ச் என்று காரணமான முக்கிய காரணமாக அதிகமாக கரியமில வாயு விடக்கூடியவங்க அமெரிக்காவும் சீனாவும் தான் சொல்லுதியா. சீனாவும் இவங்க 2 பேரும் நல்லவங்க மாதிரி இப்ப கூடி இவங்க வந்து அக்ரிமெண்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா கியோட்டோ புரோட்டோகால்ல வந்து இவங்க சைனே பண்ணல, அமெரிக்கா சைனே பண்ணல. அதுல என்ன அக்ரி பண்ணணும் அப்படின்னா 2005 எமிஷன் லெவல் எவ்வளவு இருந்ததோ அந்த லெவலுக்கு நாங்க 2020க்குள்ள கொண்டு போயிடுவோம், அப்படின்னா குறைச்சிருவோம், எமிஷன் லெவல்ல குறைப்போம் அப்படின்னு அக்ரி பண்ணணும். இதை அக்ரியே பண்ணல. இப்போ என்ன அப்படின்னா சைனாவும் யூஎஸும் அக்ரி பண்ணது அப்படின்னு உண்மையிலே அடுத்த வருஷம் பாரிஸ்ல நடக்க இருக்கிற அந்த கிளைமேட் சேஞ்ச் மாநாட்டில் வந்து ஒரு டோட்டல் அக்ரிமெண்ட் எல்லா நாட்டுக்குள்ள இடையும் வரும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ். அதாவது G20 நாடுகள் என்ற பணக்கார நாடுகள் கூடும் பொழுது கியோடா என்ற ஜப்பானில் இருக்கக்கூடிய இடத்துல
கூடி முடிவெடுத்த நீங்கள் கரியமில வாயுவை மேலே அனுப்புவதை குறையுங்கள் என்று சொல்லி ஒரு ஒப்பந்தம் போடுவதற்கு கையெழுத்து போடாமல் இருந்தாங்க அமெரிக்கா. யாவும் வரணும். அதாவது வெள்ளை புஷானாலும் சரி கருப்பு புஷானாலும் சரி இப்படித்தான் இருந்தாவ. இப்ப உலகத்துல நல்லவங்க மாதிரி வந்து சீனாவுடன் ஒரு ஒப்பந்தத்தை போட்டு நீயும் குறைச்சிக்கோ நானும் குறைச்சிக்குவோம். என்ன நான் வந்து சந்தையில கீழே இறங்கிட்டேன்னா நீ எந்திரிச்சிடக்கூடாது பாருங்க அப்படின்னு சொல்லி ஒப்பந்தமா. இவர் வந்து 26ல இருந்து 28 விழுக்காடு அந்த 2005 லெவல்ல இருந்து 2025க்குள்ள குறைச்சிக்கிறேன்னு அமெரிக்கா சொல்லுது. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த நான் ஃபாசில் ஃபியூயல்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது மரபு வழி அந்த இதை வந்து பயன்பாட்டை வந்து 20 விழுக்காடை நாங்கள் 2030க்குள்ள உயர்த்திக்கிறோம். அப்போனா நாங்கள் இந்த மாதிரி டீசல் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் குறைச்சிருவோங்கிற மாதிரி சைனா சொல்லியிருக்கு. பயோசைடு எல்லாம் வளர்த்துக்குவோம் என்பது போல. சுற்றுச்சூழல் அமெரிக்கா சீனா இடையே எதிர்பாராத ஒப்பந்தம். இனி தனி வழியில் செல்லுமா இந்தியா? ஏன்னா இந்தியா இதை ஏத்துக்கலையா, இதை எதிர்ப்பு உடனே அங்கேயே கொடுத்தாங்களாம். இந்தியா மே ஹேவ் டு ரீசெட் கிளைமேட் கோல்ஸ். ஏன்னா அவங்க ஒரு கோல் செட் பண்ணதுனால இந்தியா நான் எவ்வளவு குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னது இந்தியா வந்து அவங்களுடைய இதை வந்து ரீசெட் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. ஆனா பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கா 28 விழுக்காடும் சீனா 14 விழுக்காடும் இந்தியா வெறும் 7 விழுக்காடு தான். இருந்தாலும் வளரும் நாடுகள் வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது தான் வளர்ந்த நாடுகளினுடைய கட்டாயமா இருக்குது. அதனால தான் இப்போ இவர் பாட்டுக்கு இங்கே அக்ரிமெண்ட் பண்ணிட்டார்ல, இது அங்கே யூஎஸ்ல உடனே ஒரு பிரச்சனையை கிளப்பிருச்சு. யூஎஸ் சைனா எமிஷன் பேக்ட் மே ஈஸ் கிளைமேட் டீல் என்பதாக ஒரு ஏடு தெளிவாக போட்டு நீங்கள் சொன்னது போல இது வந்து ஒட்டுமொத்தத்தில் நல்ல விஷயம்னு போட்டால் big breakthrough in Beijing to address climate change. India has committed itself to a 20-25% reduction in intensity of carbon emissions by 2020, but the international community will want more. என்று இந்தியா 20-25 விழுக்காடு தான் குறைப்பேன்னு சொன்னா, அதாவது ஏற்கனவே நம்ம 7 விழுக்காடு இருக்கிறதுல 20-25 விழுக்காடு குறைப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த கான்கிரீட் ப்ரொபோசலை இந்தியாவின் opposition to a concrete proposal for equity in greenhouse gas emission cuts put forward by Africa group has been an unwise stand என்பதாக ஆப்பிரிக்காவும் மற்ற நாடுகளும் எல்லாம் சேர்ந்து முன்வைத்தார்களே, இதை இந்தியா மறுப்பதன் மூலம் ஒரு முட்டாள்தனமான வேலையை செய்கிறார்கள், விவேகமற்ற வேலையை செய்கிறார்கள் என்பதாக ஒரு கட்டுரையே அண்ணா சாலை ஆங்கிலேயர் எடுத்து போட்டாங்க. சரி அப்படின்னு சொன்னா, ஆனா அதே நேரத்தில் climate deal will crush jobs in US சேஸ் ரிப்பப்ளிகன். ஏற்கனவே டெமோக்ராட்டிக் வந்து இவர் நம்ம ஒபாமாவுடைய நிலை அப்படியே சரிந்து வருது, வாக்கு வங்கி அப்படியே குறைஞ்சு வருது. குடியரசு கட்சி அங்க செவிச்சிட்டு வருது. அந்த குடியரசு கட்சி சொல்லிவிட்டாவோ இதெல்லாம் வந்து தப்புங்கோ, நீங்க மாட்டு போய் ஒப்பந்தம் பண்ணிருக்கியோ, ஒப்பந்தம் பண்ணீங்கன்னா மைனிங் தொழில இருக்கிறவங்க எல்லாம் அடிபட்டு போயிருவாங்க, நம்ம ஊர்ல சுரங்க தொழில வேலை பார்க்கறவங்களுக்கு வேலையெல்லாம் போயிடும் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சுட்டாவோ, அதுதான் செவிக்கும் போல் இருக்கு. ஒபாமா வந்து கையெழுத்து போட்டுக்கிட்டு திரும்பி பார்க்க என்னையா அது குடியரசு கட்சிக்காரங்க சத்தம் போடுதாங்களே, இது எதுக்காக நம்ம கையெழுத்து போட்ட ஒப்பந்தத்தை என்று திரும்பி பார்த்த நிலைமையில 2016ஆம் ஆண்டு நடைபெற உள்ள அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஜெப் புஷ் போட்டி. அதாவது குடியரசு கட்சி வரிந்து கட்டுகிறது. சரி, குடியரசு கட்சிக்காரன் குடியரசு கட்சின்னு சொன்னா ஒபாமா கட்சிக்கு எதிர்ப்பு கட்சி. ஜார்ஜ் H.W. புஷ்னுடைய தம்பியா? ஆமாமுங்க, அதாவது வெள்ள புஷ் இருந்தாரு அவர் தம்பி. நீங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த ஜார்ஜ் H.W. புஷ் ஒரு ஆளு, ஜார்ஜ் W. புஷ் இன்னொரு ஆளு, மாறி மாறி அதிபரா இருந்துட்டாவோ. இருவருமே ஜெப் புஷ் போட்டியிட விரும்புறாங்களாம். இவர் அவர் தம்பிங்கிறதுனால எனது சகோதரர் ஜெப் புஷ் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட வேண்டும் அப்படின்னு எல்லாம். 61 வயசானவர் வந்து ஏற்கனவே கலிபோர்னியா மாவட்டத்துல வந்து ஒரு மாகாணத்துல ஒரு 10 வருஷமா கவர்னரா இருந்திருக்காரு. ஜார்ஜ் W. புஷ் சொல்லிவிட்டாரு. இப்படி அவனா அமெரிக்காவில் கடந்த 4ஆம் தேதி செனட் சபையின் 36 இடங்களுக்கும் பிரதிநிதிகள் சபையின் 435 இடங்களுக்கும் 46 மாகாண சட்டசபைகளுக்கும் கவர்னர் பதவிகளுக்கும் தேர்தல் நடந்தது. எதிர்க்கட்சியான குடியரசுக் கட்சி அமோக வெற்றி பெற்றது. இரு சபைகளின் செனட் சபையிலும் பிரதிநிதிகள் சபையிலும் குடியரசுக் கட்சி தனிப்பெரும்பான்மை பலம் பெற்றுவிட்டது. அதனால ஒபாமாவுக்கு பின்னடைவு.
ஜெப்பு புஷ் வந்துருவாரு போல இருக்கு. இருந்தாலும் ஒபாமா வந்து இந்த அமெரிக்க அரசியல் சட்ட திருத்தம் 22 படி அடுத்த முறை தேர்தலில் போட்டியிட முடியாது. தேர்தலில் போட்டியிட மாட்டோம், நம்ம வர மாட்டோங்கிற தைரியத்துல தான் அங்க போய் கிளைமேட் சேஞ்ச். இலங்கையில் இருந்து முன்னுதாரணத்தை அமெரிக்கா எடுத்துக்கொள்ள தயாரா இல்லை. உச்ச நீதிமன்றத்தையும் பெடரல் கோர்ட்டுகளையும் மிரட்டி நாங்கள் 2வது முறைக்கு அப்புறம் 3வது முறையும் என்ன வருவோம் என்று கருப்பு புஷ் ஒபாமாவால செய்ய முடியவில்லை. மஹிந்தாவிட்ட இருந்து கத்துக்கணும் ஐயா, எதையும் மாத்திருவோம் அதிகாரத்தை வச்சுக்கிட்டு. அதனால இந்த ரிப்பப்ளிக் இதுல ஜெப் புஷும் ஹிலாரி கிளின்டனும் களமிறங்க போறாங்களாம் அமெரிக்கா ஜனாதிபதி தேர்தல்ல. இது வந்து உலகத்துல மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கு. என்ற அளவுக்கு அந்த கதை போய்கிட்டு இருந்தா நமக்கு சந்தேகமே, இவர் கையெழுத்து போட்டுட்டு வந்துட்டாரு, செவிச்சு குடியரசுக் கட்சி வந்துடும், இந்த ஒப்பந்தம் தப்புன்னு சொல்லிடும், மறுபடியும் உலக ரீதியா கியோடாவில் ஒப்பந்தத்துக்கு கையெழுத்து போடாத அமெரிக்கா தான் தொடர்ந்து நிற்கும். வந்துருச்சா? இது அளவுக்குன்னா இப்படி இருக்கும் பொழுது பிரான்ஸ் நாட்டில இருந்து அப்துல் கலாம் ஜெயலலிதா தபால் தலைகள் வெளியீடு. பிரான்ஸ் நாட்டில் எம்ஜிஆர் விழாவா? ஆமா, ஒவ்வொரு வருடமும் எம்ஜிஆர் பேரவை வந்து பிரான்ஸ் நாட்டில் பாரிஸில் உள்ள செயின்ட் டெனிஸ் என்ற இடத்தில் ஆண்டுதோறும் எம்ஜிஆர் விழா நடைபெறுவது வழக்கம். இந்த வருஷம் 8ஆம் தேதி இந்த விழா நடந்து, இந்த விழாவில் நடிகர் அசோகனின் மகனாகிய திரைப்பட நடிகர் வின்சென்ட் அசோகன் போயிருக்காரு. அதே மாதிரி இதயக்கனி மாத தமிழ் ஆசிரியர் எஸ் விஜயனும் போய் இந்த தபால் தலையை வெளியிட்டு, அவங்க கவர்மெண்ட்டுடைய பெர்மிஷனோட தபால் தலையை வெளியிட்டு அப்துல் கலாம் தபால் தலையும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய தபால் தலையும் வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது கலைஞர் தபால் தலை இப்படி வெளியிட்டாங்க என்பதை அவங்க விளம்பரப்படுத்தி பெருசுபடுத்தி, ஆஹா வெளிநாட்டுல எல்லாம் கலைஞர் தபால் தலையான்னு கேட்டாவல்ல சில மாதங்களுக்கு முன்னால, இவங்க பதிலுக்கு செஞ்சு விட்டாவ. அதனால வெளிநாட்டுல எல்லாம் இப்படி எல்லாம் சும்மாச்சும் பணத்தை கட்டினா வெளியிடலாம் ஐயா என்று சொன்னா அது இருக்கட்டு. உள்நாட்டுல தமிழ்நாட்டுக்குள்ள இன்னமும் கூட அரசாங்கம் எத்தனை முயற்சி எடுத்தாலும் சாதியை ஒழிக்க முடியவில்லை, சாதி பகைமையை தடுக்க முடியவில்லை, சாதி இழிவுபடுத்தலை நீக்க முடியவில்லை. ஸ்டூடெண்ட் பீட்டன் டு டெத் இன் ஸ்கூல் என்பதாக நிலக்கோட்டை அருகே பரபரப்பு சம்பவம். பள்ளிக்கூடத்தில் +1 மாணவர் அடித்து கொலை, சக மாணவர் கைது. பாய் பஞ்சுட் டு டெத் அட் திண்டுக்கல் ஸ்கூல் என்பதாக இந்த அடித்து கொலை சகமானவர் கைதுல உள்ளபடியே அந்த தம்பி வந்து இதுல லாம்பட்டிங்கிற ஊரை சொல்லுதாங்களா, அங்க இந்த மாதிரி ஆதிக்கம் பண்ணுவர்களுடைய கோட்டை மாதிரி அது. சரி, அங்க ஏற்கனவே இந்த மாதிரி வந்து ஓராண்டுக்கு முன்னால ஒரு தம்பி, சின்ன தம்பி மாணவன் என்ன அவனே எரிச்சுக்கிட்டான்னு சொன்னாவளா, அதை கூட எரிய விட்டாங்கலாம் சொல்லுது உண்டு. இந்த அளவுக்கு சொல்லும் பொழுது இதே பள்ளிக்கூடம் தான் அதுவும் இல்ல, பக்கத்துல வந்த அந்த வட்டாரத்துல இப்போ உளவுத்துறை அரசு துறை எல்லாம் இதில் எவ்வளவு தூரம் ஆழமாக கவனிக்கிறார்கள். உள்ளபடியே குறிப்பிட்ட செல்வாக்குள்ள சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த உளவுத்துறையிலும் காவல்துறையிலும் அல்லது வருவாய்த்துறையிலும் அந்த வட்டாரத்திலேயே இருந்து கொண்டு இருந்தால் இது போன்ற விஷயங்கள் தீர்ப்பதற்கு வழி வராது. அரசு துறை பக்கம் அது, மக்கள் பக்கம் மனநிலையே மாற வேண்டும் என்பதையும் நாம் இங்கே சுட்ட வேண்டும் என்று சொன்ன கலைஞர் காலத்தில் ஒரு தீர்மானம் போட்டு அரசு துறையை சேர்ந்தவர்கள் எல்லாம் அந்த மாவட்டத்திலே பணியாற்றலாம்னு பழைய தீர்மானத்தை மாற்றி போட்டாங்களே சட்டம், அதை மாற்றினா நல்லது போல இருக்கு, ஒவ்வொருத்தரையும் அடுத்த மாவட்டத்துக்கு மாற்றினா நல்லது போல இருக்கு, அப்பதான் உண்மை வரும் போல இருக்கு. தங்க ஜாதியாவது கொடி கட்டி பிடிக்காம இருப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க நீங்க என்று சொன்னால் இது போலத்தாங்க இங்கிருந்து அங்க போகணும்னு சொன்னாங்களா என்ன, நம்ம விக்னேஸ்வரன் வந்து வடக்கு மாகாண முதலமைச்சர் தமிழகத்தில் தான் பாதுகாப்பு, இலங்கை செல்ல மாட்டோம், முதல்வர் விக்னேஸ்வரன் அழைப்பை ஏற்க மறுக்கும் இலங்கை தமிழர்கள். பிளான்டேஷன் ரெஃப்யூஜிஸ் புட் டவுன் ரூட்ஸ் ஹியர். அதாவது இந்த அகதிகளாக வந்தவர்கள் ஏற்கனவே நாங்கள் தமிழ்நாட்டில் செட்டில் ஆகிட்டோம், என் குழந்தையெல்லாம் இங்கே தான் பிறந்தது, அது இந்த கலாச்சாரத்தில் தான் வளர்ந்துருக்கு, தமிழ்நாடு அமைதியாக இருக்குது, வேலை வந்து நாங்கள் வந்து கூலி வேலை தான் செய்கிறோம், இருந்தாலும் தமிழ்நாடு அமைதியாக இருக்குது, எங்களுக்கு வாழறதுக்கு நாங்கள் போக விரும்பவில்லை அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து போட்டிருக்கிறாங்க. சொல்லியிருக்காங்க. உள்ளபடியே விக்னேஸ்வரன் என்ன சொன்னார் என்பதை இப்போ அண்ணாசாலை தமிழ் ஏடு அவங்களே மாற்றி மாற்றி போட்டு பிரச்சனையை உருவாக்குற மாதிரி போட்டாங்கண்டா அதே மாதிரி பதிலும் இதே மாதிரி தான் வரும். அகதிகளுக்கு நாம் திருப்பி திருப்பி விளக்கம் சொன்னது, ஐயா விக்னேஸ்வரன் சொன்னது அங்கே உள்ள சூழலை மாற்றுங்கள், அங்கு 1.5 லட்சம் பேர் வந்து வடக்கு மாகாணத்தில் உட்கார்ந்துருக்கிற இராணுவத்தை நீக்குங்கள், அங்கே சுமூகமான சூழலை ஏற்படுத்துங்கள், இங்கிருந்து போனவர்கள் அங்கே உள்ளவர்களுடைய நிலங்கள் இருக்குமானால் காணியை திருப்பி எடுப்பதற்கும் உத்தரவாதப்படுத்துங்கள், இதெல்லாம் உறுதி செய்ய வேண்டியது இந்தியா, நீங்க தான் நிர்பந்தம் கொடுக்கணும்னு சொன்னாரு. அவர் சொன்னாரு, ஆனா இங்க ஏற்கனவே செட்டில் ஆகி நல்லா அமைதியா இருக்கும், நாங்க போக விரும்பவில்லை அப்படிங்கறத தெளிவா இவங்களும் சொல்லியிருக்காங்க.
மறுபடியும் அதையும் சொல்லிவிட்டாரு. இப்படிதான் சர்வே சொல்லுது, ஏற்கனவே பிரஸ் மீட்ல சொன்னாருங்க தெளிவா. இதெல்லாம் இப்படித்தான் சர்வே சொல்லுது. ஆனால் அவர்கள் அச்சத்திலும் பயத்திலும் இருக்கிறார்கள். அங்கே போனால் தங்களுக்கு உத்தரவாதமான வாழ்க்கை கிடைக்கும் என்றால், அங்கே போனால் தங்கள் நிலம் மீட்கப்படும் என்றால், அங்கே ராணுவத்தினுடைய தாக்குதலோ உள்நுழைவோ என்ன வட்டாரத்தில் ஆதிக்கம் செலுத்தோ இல்லாமல் இருக்கும் என்றால், அதையெல்லாம் இந்திய அரசு ஏற்படுத்தி கொடுக்கும் என்றால், சூழலை மாற்றி கொடுக்கும் இவர்கள் மனநிலையும் மாறும்னு சொன்னார். இந்த விவரத்தெல்லாம் போட மாட்டாங்க. பொறுமை இல்லை, ஆழம் இல்லை, சிக்கலான விஷயத்தை எப்படி எடுத்து போடணும்னு தெரிய இல்லை என்பதா இருக்கக்கூடாது ஐயா ஊடகத்தாருன்னு நம்ம சொன்னா, இதே மாதிரி தாங்க ஆஃப்டர் அப்பீல் இன் ஸ்ரீலங்கன் கோர்ட் இந்தியா வாண்ட்ஸ் ரிலீஸ் ஆஃப் ஃபிஷர்மென் என்பதாக. நோ டிசிஷன் yet on pardoning fishermen in Sri Lanka. ஆனால் எஃபர்ட்ஸ் ஆன் டு கெட் ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட் பாடன். இலங்கையில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட 5 மீனவர்களுக்கும் பொது மன்னிப்பு, ராஜபக்ஷ அறிவிப்பால் திடீர் திருப்பம் அப்படின்னு ஒரு பத்திரிகை எடுத்து போட்டிருக்கு. நீங்க சொன்னது ராஜபக்ஷ அறிவிப்பால் திடீர் திருப்பம் என்பது அந்த ஏட்டில் வந்திருப்பது. அதாவது 5 மீனவருக்கு பொது மன்னிப்பு, என்ன தண்டனை விதிக்கப்பட்டவங்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட 5 பேருக்கும் தமிழ்நாட்டில் என்பதை நாம் இந்த விஷயத்தை திருப்ப விளக்கமாகவும் சொல்லிவிட்டோம். ஆனாலும் கூட 5 மீனவர்களையும் நிபந்தனையின்றி விடுதலை செய்ய இந்தியா வற்புறுத்தல் என்று வருத என்ன தினத்தந்தியில் தெளிவாக எடுத்து பக்கமே போட்டிருக்காங்களே. அதில் அவ என்ன சொல்லுதாவண்டா, யோ நீ பொது மன்னிப்பும் இல்லை கிண்ணிப்பும் இல்லையா, நீ முதல்ல நிபந்தனை எல்லாம் விடுதலை பண்ணியா, இன்னொசென்ட்னு சொல்லிவிட்டோம்ல, ஆதாரம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை, இன்னும் விளையாட்டு விளையாடுதியோ என்ற விஷயம்தான். இந்த விளையாட்டு விளையாடுது ஏன் என்பதுதான் பிரச்சனை. உள்ளபடியே நாம் ஏற்கனவே சுட்டி காட்டினோம், இந்த நிகழ்ச்சியில் இருந்தே சொன்னோம், இந்த விளையாட்டெல்லாம் அவர் விளையாடுதாருன்னா உச்சநீதிமன்றத்தையே தன் கையில் வச்சுக்கிட்டு தனக்கு 3வது முறை அதிபர் தேர்தல் நிற்பதற்கு வாய்ப்பு என்பதாக கொண்டு வந்துட்டார்னா உயர்நீதிமன்றத்தை அவர் கையில் எடுப்பதற்கு பெரிய கஷ்டம் இல்லை. மஹிந்தா குடும்பம் தான் அங்கே ஆளுது என்பதை எல்லோரும் சொல்லும் பொழுது அவர்கள் உயர்நீதிமன்றத்தின் மூலமோ இந்த மாதிரி திடீர்னு யாழ்ப்பாணத்தில் நடந்த அந்த விசாரணையை அது அப்படியே என்ன அதே கொழும்புக்கு மாற்றி அங்கிருந்து தீர்ப்பு கொடுத்து 5 பேருக்கு மட்டுமில்லை, அங்கே உள்ள 3 பேருக்கு 8 பேருக்கு சேர்த்து ஈழத்தமிழர்களுக்கு சேர்த்து கொடுத்தாவோ, அப்படி 5, 3, 8 பார்த்தா தமிழர் என்று சொல்லும் பொழுது தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து விட்டோம் என்பதற்காக சிங்கள தென்னிலங்கையில் இருந்த வாக்குகளையும் அள்ளிக்கொண்டு நான் நேற்றை சுட்டி காட்டினோம். அதே சமயம் தமிழ்நாட்டு மக்களை தூண்டிவிட்டு பாத்தியா 5 என்பதை மட்டும் அதிபர் வெளியே விட்டு அதை நம்ம ஊடகங்களும் மேலோட்டமாக போட்டு அப்படி போட்டதனுடைய விளைவு கொந்தளிப்பை ஏற்படுத்தும் பொழுது உள்ளபடியே அதை மோடி எங்களிடம் பேசினார் 5 பேரை விடுதலை செய்ய சொல்லி என்று இலங்கையிலிருந்து கசியும் செய்தி கசி விட்டாங்களே. அங்கே இலங்கை அதிபருக்கு விசுவாசமாக இருந்துக்கிட்டு இந்தியாவினுடைய பிரதமர் மோடிக்கு கூட விசுவாசமாக இல்லாமல், ஆனால் அவர் கட்சியிலேயே இருந்துகிட்டு இருக்கிற சுப்பிரமணிய சாமி கூட இலங்கை அதிபர்கிட்ட மோடி பேசினார் என்னாரு. நாம் ஆதாரபூர்வமாக விசாரிச்சா கொழும்புல இருந்து வர்ற தகவல் சொல்லுது மோடி ராஜபக்சேட்ட பேசலீங்க, ராஜபக்சே தான் மோடிட்ட பேசினாரு. ஏன் பேசினாரு? இந்தியாவுக்கு வரணுமா அவர்? எதுக்கு வரணுமா? அடுத்த தேர்தலுக்கு முன்னாடி சாமி கும்பிடுறதுக்காக இந்தியாவுக்கு வரணும். திருப்பதி கோயிலுக்கு வாராராம் மஹிந்த ராஜபக்சே, ஐயப்பன் கோயிலுக்கு கேரளாவுக்கு போறாராம் மஹிந்த ராஜபக்சே. இதையெல்லாம் ஏற்கனவே போன முறை தேர்தல் முறையும் போனார், யாவோ படுத்திக்கிடுங்கோ, அது மாதிரி இந்த முறையும் வரப்போறாரு. அதுக்காக தேர்தல் முன்னால் தயார் பண்ணதுக்கு இப்படி ஒன்றை தமிழன் தான் இளிச்சவாயன், தமிழன் மீது தூக்கு தண்டனையை போடு, தமிழன் கொந்தளிக்கட்டும், அவன் விழுந்து புரளட்டும், பிறகு நான் மன்னிப்பு கொடுக்கும் மகாத்மாவாக வருகிறேன், உடனடியாக தமிழன் எல்லாம் என்னை பாராட்டும்படி செய்கிறேன், அதற்காக தமிழ் அமைச்சர் தொண்டைமான் மூலம் அங்கே ராமேஸ்வரத்தில் பேச சொல்கிறேன், அதே போல பிரபா கணேசன் மூலம் அறிக்கை கொடுக்க வைக்கிறேன், தமிழக ஊடகங்களையும் சுற்றி வளைத்து திசை திருப்புகிறேன், நான் நல்ல பேர் வாங்குகிறேன், திருப்பதிக்கும் ஐயப்பன் கோயிலுக்கும் வந்து விடுவேன், நான் பாவ மன்னிப்பு கொடுத்து மகாத்மா ஆகிவிடுவேன். நாடகம் ஆடுறாங்க ஐயா, தமிழனுக்கு எதிராக இந்தியாவுக்கு எதிராகத்தான் இந்தியா புரிஞ்சுக்கிடுமான்னு நாம கேட்க வேண்டியிருக்கு. என்றால் செய்யாறு சிறப்புமாவில் இலங்கை அகதிகள் தற்கொலை முயற்சி என்று அங்கே நைஜீரிய அதிபர் ஒருத்தர் மௌலானான்னு அவர் ஐயா மன அழுத்தத்தில் அவர் மாத்திரையை போட்டா, நம்ம ஆள் ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு தமிழர் என்ன சுரேஷன் அவரும் அதே மாதிரி முயற்சி எடுத்தாராம். ஐயா உள்ளபடியே இந்த மாதிரி மன அழுத்தத்தில் இருப்பவர்களை எல்லாம் நாம் சுட்டி காட்டினோம், எத்தனை பேர் என்று பட்டியல் போட்டோம், பியூசியிலிருந்து அரசாங்கத்திற்கும் கொடுத்திருக்கிறார்கள். அவங்கள விட்டா தான் என்ன, பிடிச்சு வச்சிருப்பதுனால என்ன கிடைக்கி
என்ன வெளியே வந்தாலும் பார்க்கத்தான் போறீ அவங்க குடும்பத்தை, அவங்க குடும்பத்துக்கூட இருந்துட்டு போறாங்க அதிகள் முகாமில் என்று நாம சொன்னா, இதே மாதிரி கேரளாலேருந்து வருது சிபிஐ மவுண்ட்ஸ் வெயில்டு அட்டாக் ஆன் சிபிஎம். அது என்னங்க இது திடீர்னு மார்க்சிஸ்ட் கட்சிக்கு எதிராக சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் டேக்ஸ் அவுட் செக்ரட்டேரியட் மார்ச் ஆன் இட்ஸ் ஓன். ரெண்டு பேரும் இணைஞ்சு பண்ணாம தனிப்பட்ட முறையில பண்ணியிருக்கிறாங்க. யாரு? இந்த மாணி காங்கிரஸ் மாணி. ஆமா, மணின்னு தான் பேசணும் ஆங்கில பெயர் படி, ஆனா மாணின்னு கேரளா மொழியில் படி சொல்லுதா? ஆமா, அவர் பேர் மாணி. ஆமா, அவர்கிட்ட ஒரு 9 தொகுதி இருக்கு, கையில இருக்கு, சீட் இருக்கு, எம்எல்ஏ இருக்காவா, மினிஸ்டராவும் இருக்காரு. அவரு 1 கோடி ரூபாய் காங்கிரஸ் ஆட்சி ஊமன் சாண்டி ஆட்சியில நிதி அமைச்சரா இருக்காருன்னு எழுதியோ இருக்காரு. 1 கோடி ரூபாய் வாங்கிட்டாரா? அந்த 418 பார் இருக்குல்ல, க்ளோஸ் பண்றோம்னு சொன்ன பார் க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த பார் ஓனர்ஸ்ட 1 கோடி ரூபாய் வாங்கிட்டாரா, உங்க பாரை க்ளோஸ் பண்ணாம பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பாரை க்ளோஸ் பண்ற பிரச்சனை வந்ததுனால இப்ப பார் ஓனர்ஸ் எல்லாம் இந்த இதை லீக் அவுட் பண்ணிட்டாங்க. அதனாலதான் இவங்க ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் போராட்டம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் ரவீந்திரனே இறங்குறாரு. ஆமா, இறங்கி போராட்டத்தை நடத்துறாரு. ஆனா மாணி நல்லவர், அவர் மேல தப்பு கிடையாது, அவரை முதலமைச்சர் ஆக்கலாம், அதுக்கு லாயக்கான ஆளுதான் என்பதாக ஒரு குரல் வந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா, காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்த்து அங்கே மார்க்சிஸ்ட் கட்சியுடைய இடதுசாரி ஆட்சியை கொண்டு வருவதற்கு, மாணி காங்கிரஸை தங்கள் பக்கம் இழுப்பதற்கு ஒரு 8-9 சீட்டு எங்களுக்கு வந்துடும். அப்போ அதுல 71ல இப்படி அப்படி நிக்குதா? அதுல ஒரு சீட்டு கூட 70-71 தான் அவங்க நிக்குது. இடது கூட்டணிக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கும் 69-71. ஆமா, அப்ப அந்த 2-1 உடைஞ்சு மறுபடியும் இடதுசாரிகள் ஆட்சி அமைச்சு போடலாம்ட்டு இப்படி ஒரு முயற்சியை, அந்த முயற்சி இருக்கிறனாலதான் சிபிஐ தனிப்பட்ட முறையில போராட்டம் பண்றாங்க, சிபிஎம் கூப்பிட்டாம. அப்போ சிபிஎம் சொல்லக்கூடிய மாணி நல்லவர், முதலமைச்சருக்கு சரியான ஆளு என்று சொன்னதெல்லாம் தப்பு என்று சேர்த்துல்லா சொல்லுதாரு. இது என்னையா வம்பா போச்சு? இது பினராயி விஜயனுக்கும் உங்களுக்கும் பிணக்குன்னா அது இப்படி புடியணுமா? காங்கிரஸ் ஆட்சியை கவுத்து போட்டு இடதுசாரி ஆட்சி வருதுன்னா அதை இப்படி தடுக்கணுமா? என்னையா விளங்க மாட்டேங்கு. உங்களைத்தான் காங்கிரஸையும் இடதுசாரியும் சேர்த்து கீழே அனுப்பி போட்டாங்களே மக்கள், பாஜக கொண்டாந்துட்டாங்களே என்றா, அது பாஜக குஜராத் தான் முன்மாதிரின்னு சொல்லித்தானே கொண்டாந்தாவோ அகில இந்திய ரீதியில. ஆனா குஜராத் முன்மாதிரி இல்ல அப்படின்னு யார் சொல்றா? சிஏஜி, கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல், ஃபைன்ஸ் குஜராத் சானிடேஷன் கவரேஜ் டெஃபிஷியன்ட். அதாவது சுகாதாரம் என்பது கேடு கெட்டு போய்கிட்டு இருக்கு. சானிடேஷன் மெயினா இந்த கழிப்பிடங்கள் கட்டுறதுல பாத்தீங்க அப்படின்னா, நீங்க பணம் செலவானதை வச்சுக்கிட்டு இவ்வளவு கழிப்பிடங்கள் கட்டியாச்சுன்னு கணக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மையில பணம் செலவாயிருக்கு. கழிப்பிடங்கள் கவரேஜ் பார்த்தா வெறும் 46 விழுக்காடு தான் கவரேஜ் இருக்கு. இதுக்காக பெரிய இயக்கமே நடத்தினாரு மோடி தலைவராக அங்கே முதலமைச்சராக இருக்கும்போது 99ஆம் ஆண்டுல இருந்து. அதுவே பார்த்தா ஒவ்வொரு வீட்டுக்கும் தனிப்பட்ட வீடுகளுக்கு கழிப்பிடம் எவ்வளவுங்குத நம்பரை தப்பா கொடுத்து நிறைய வீடுகளுக்கு வந்தாச்சுன்னு தப்பா சொல்லிட்டாவோ அது பொய்யுங்க வாய்ப்பேன். ஆமா, பொய்ன்னு சொல்லுது மட்டும் இல்லாம இந்த அங்கன்வாடிகள் இருக்க இதெல்லாம் என்னன்னா, ஆதிவாசிகள் இருக்கிறாங்கல்ல, டாங்கு அந்த பகுதிகள், பஞ்ச்மஹால் டாங்கு பகுதியில் அப்படின்னா சானிடேஷன் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்காங்க. 13ல இருந்து 24 விழுக்காடு தான் இருக்கான். ஆமா, அந்த அளவுக்கு சுகாதாரம் கேடு கட்டு. அதே மாதிரி அங்கன்வாடியில கிட்டத்தட்ட ஒரு 5000 அங்கன்வாடியில கழிப்பிடங்களே இல்லாம இருக்கு. சுத்தமா இல்லையா? பள்ளிக்கூடங்கள்ல 40,439 பள்ளிக்கூடங்கள்ல கழிப்பிடங்கள் இல்லாம இருக்கு. இதுதான் குஜராத்தா? ஸ்வச் பாரத். ஐயையோ, கழிப்பிடம் இல்லாத குஜராத் தான் குஜராத்தா? அப்ப வெளியே கழிப்பிடங்கள் கோயில்களை விட முக்கியம்னு சொன்ன முதலமைச்சர் இன்னைக்கு பிரதமரா வந்திருக்காருன்னா, அது மட்டும் இல்ல, ஸ்வச் பாரத்லயே மெயின் அதுதானே சொல்றாரு, டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாரு. கழுவுவதற்கு தண்ணீர் வேணும்ல, அந்த தண்ணீர் பிரச்சனையே நர்மதா ஓடுது, அணை கட்டுதோம், அந்த நர்மதா அணையை உயர்த்துதோம், அதனால மேதா பட்சர் ஆதிவாசிகளும் செத்தாலும் பரவாயில்லன்னு சொன்ன குஜராத்ல உள்ள நர்மதா அணையிலிருந்து வேற ஒரு செய்தியெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அந்த நர்மதா அணையில குடிக்கிற தண்ணி, அதாவது குடிப்பதற்காக 25 விழுக்காடு தண்ணி குடிப்பதற்கு பயன்படுத்துறாங்களா, அந்த தண்ணியை குடிச்சா ஒரு 200 பேருக்கு ஏதோ பாதிப்பு வந்திருக்குதாமே. பாதிப்பு மருத்துவமனைக்கு போனாங்கன்னு செய்தி வருதுன்னா, இன்னும் ஊடகங்கள்ல வரலன்னு சொன்ன அச்சு ஊடகங்கள்ல அதுல நமக்கு முக்கியம் என்ன தெரியுதுங்கும் பொழுது, அது எங்கேயா நடந்துச்சுன்னு விசாரிச்சோம் நாம
குஜராத் நமது நிருபர்கள் என்ன சிறப்பு நிருபர்னா கட்ச் பகுதியில் அந்த பகுதியில் தான் இப்படி நடந்துக்கு, அங்கே உள்ள கட்ச் மாவட்டத்தில் தான் நடந்திருக்கு என்பதாக நர்மதா கண்ட்ரோலிங் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்குங்க, கட்டுப்பாட்டு அதிகாரம் உண்டு. அது 25 விழுக்காட்டு தான் குடிநீருக்கு கொடுக்கு. அது தவிர வந்து ஒரு 30 விழுக்காட்டை ஹைட்ரோ பவர்னு சொல்லி நீர் வழி மின்சார உற்பத்திக்கு கொடுக்குறாங்க. உற்பத்தி எல்லாம் வந்து தனியார் உற்பத்தி இதுக்கெல்லாம் அதிகம் கொடுத்து வெறும் 15 விழுக்காட்டுக்கு மேலே தான் வந்து விவசாய பர்பஸ் கொடுக்காவோ. காரணம் என்னன்னா நகர்மயமாதல் குஜராத்தில் அதிகப்பட்டு 60-65 விழுக்காடுக்கு மேல் போய்விட்டார்கள். அதனால் நகரத்தில் உள்ளவர்கள் எல்லாம் அந்த தண்ணீரை உபயோகப்படுத்தும் பொழுது குண்டக்க மண்டக்க அது கெட்டுப்போன தண்ணி எல்லாம் சேர்த்து உபயோகப்படுத்தாவோ. அங்கே தொழிற்சாலைகளுக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுப்பதனால்தான் இந்த இளவு வந்துச்சு என்பதாக சொல்லுதாங்களே. ஐயையோ ஐயையோ, இதுதான் உண்மையா? இத்தனை நாள் கழிச்சு தான் வெளியே தெரியணுமா என்று நாம கேட்டா எல்லாவற்றையும் எல்லா நாட்களிலும் வெளியே தெரிவதற்காக இன்று நேற்றல்ல பல 10 ஆண்டுகளாக தமிழில் அச்சு ஊடகங்களாக வந்து என்ன எடுத்துக்கொண்டு போகிறாங்கன்னு சொன்னா தினத்தந்தி ஏட்டின் மூலம்தான் அப்படி நாளுக்கு நாள் எடுத்துக்கொண்டு செல்லப்படுகிறது. செய்திகள் எல்லாம் பறந்துபட்டு 32 பக்கமா 42 பக்கமான கடைசி கிராமத்தினுடைய கடைசி தேநீர் கடை வரை கிடைக்கிறது என்று சொன்னால், எல்லோரும் படிக்கிறார்கள் என்று சொன்னால், கடைசி கிராமத்தில் இருக்கக்கூடிய குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கூட அங்கே இருக்கக்கூடிய ஆதிராவிட மக்களானாலும் சரி, தாழ்த்தப்பட்ட மக்களானாலும் சரி, பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களானாலும் சரி, அது என்னையா இது எங்களுக்கு படிக்க தெரியாது, என்ன சொல்லியிருக்காவ, என் பிள்ளை போயிருக்கான் கல்ஃபுக்குமே, உடனே மத்திய கிழக்கில் சண்டை அப்படின்னு தினத்தந்தியை பார்த்தா படிப்பாவ, கடைசி மக்கள் வர போகுது. அப்படி அது போச்சுன்னா அந்த தினத்தந்தியிலிருந்து தந்தி தொலைக்காட்சி என்று உருவாகி 2 ஆண்டுகள் நேற்று நிறைவாகி இன்றைக்கு 3வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது என்பதுதான் தந்தி தொலைக்காட்சியின் முக்கியத்துவம் என்று சொன்னால், உள்ளபடியே இதை நமக்கு நினைவுக்கு வருவதெல்லாம் நிறுவனராக இதை சிறப்பாக தினத்தந்தியை நடத்தி இதற்கும் ஏற்பாடு செய்த செவந்தி ஆதித்தன் அவர்கள் சொன்னாங்களே, தினத்தந்தி நாளுக்கு நாள் அதிகம் தாங்க விற்குது, அதே மாதிரி தந்தி தொலைக்காட்சியும் நாளுக்கு நாள் அதிகமான நேயர் வரணும் ஐயானு. அதை பின்பற்றித்தான் நமது இந்த மெய்ப்பொருள் காண்பது அறிவு நிகழ்ச்சியும் கூட இதே போல நவம்பர் 13ஆம் தேதி 2 ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கி 2 ஆண்டு நேற்று முடிவடைந்து இப்பொழுது 3வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது என்று சொன்னால் நாளுக்கு நாள் அதிக நேயர் தான் ஐயா என்ற செய்தியும் கூட நாம் சொல்லி 3வது ஆண்டில் முழு ஆதரவளித்து வரும் நேயர்கள், விளம்பரதாரர்கள், கலை மற்றும் அனைத்து துறை நண்பர்களுக்கும் எங்கள் கனிவான நன்றி என்பதாக கொடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் கூட நாட்டுக்கும் உலகுக்கும் சொல்ல வேண்டியிருக்கிறது. தமிழ் கூறும் நல்லுலகுக்கு நல்ல செய்திகளை முக்கியமாக தைரியமாக உள்ளே இருக்கும் செய்திகளை, பின்னணி செய்திகளை எடுத்து கொடுப்பதுதான் மெய்ப்பொருள் காண்பது அறிவும் சரி, தந்தி தொலைக்காட்சியும் என்று சொல்லி நாளைய மெய்ப்பொருள் காண்பது அறிவு சந்திப்போம். நன்றி.